அஸ்வின் சீக்கிரமா ரெடி ஆயிடு. நோ மாம், we have to go. நாம தான் டாடி பார்க்க போறோம்ல. அஸ்வின் பஸ்ல வால்தனம் பண்ண கூடாது சரியா? சப்போஸ் கேண்டீனுக்கு போய் சாப்பிடணும்னு நினைச்சா கூட நீ சாப்பிடலாம். நான் உன்னை எதுவும் திட்ட மாட்டேன், ஓகே? மாம் ப்ளீஸ், நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ப்ளீஸ் லிசன் டு மீ. இங்க பாரு, சாயங்காலம் நானே வந்து உன்னை ஸ்கூல்ல இருந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸ்கூல்ல கவனமா படிக்கணும் சரியா? நோட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா எழுதிட்டு வா, ஓகே? ஓகே, இப்பதான் புரியுது. You lied to me. எப்பவும் போல. அப்படினா இன்னைக்கு என்ன டாட் கிட்ட கூட்டிட்டு போக போறது இல்லல? அட கடவுளே, ஒருவேளை இவ அஸ்வினை சந்திக்க கூடாதுங்கிறதுக்காக டாஃப்னி அவன் கிட்ட போய் சொல்லிருப்பாங்களோ? அஸ்வின் இவனோட அப்பாவோ இல்லையோ, ஆனா இதுல இவன் மேல என்ன தப்பு இருக்கு? மாம், நீங்க ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? அஸ்வின், இட்ஸ் எனஃப். இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னா புரிஞ்சுக்கணும். நவ ஜஸ்ட் கோ. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. Go to school, Ashwin. டாஃப்னி, இது உங்க வீட்டு பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். ஆனா அஸ்வின் உங்க பையங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அவனை காயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. எங்களுக்கு தெரியும் டாஃப்னி, அஸ்வினோட அப்பா யாருன்னு உங்களால சொல்லவே முடியாதுன்னு. காரணம் எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஆனா குழந்தைகிட்ட போய் பேசக்கூடாது இல்லையா? நீங்க இப்ப செஞ்சது ரொம்ப தப்பு. இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். நீங்களே அவங்களுக்கு ஹோப்பை கொடுத்துட்டு நீங்களே அதை உடைக்கிறது நல்ல வாழ்க்கை? வாய். ஆமாம்மா, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அந்த அஸ்வின் குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் அவனுக்கு எப்படி புரியும்? அவனுக்கு கஷ்டமா தானே இருக்கும். ஹலோ, ஹாய், பை பை. நீ அவனோட ஹார்ட்டை பிரேக் பண்ணிட்டமா. யாரோ பண்ண தப்புக்கு தண்டனையை ஏன் இவனுக்கு கொடுக்குறீங்க? இதுல அஸ்வினோட தப்பு என்ன இருக்கு? சரி, நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்றது? எனக்கு மட்டும் இதெல்லாம் சந்தோஷமா இருக்கா? நான் ஏன் தேவையில்லாம அவன் கிட்ட அப்படி எல்லாம் பேசணும்? அவன் அப்பாக்காக ஏங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனா நான் என்ன பண்றது? என்னால அவன் அப்பா கிட்ட கூட்டிட்டு போக முடியாது. அவன் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் என்கிட்ட பதிலே கிடையாது. எங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, என்னால அஸ்வினுக்கு அவன் அப்பாவை தர முடியாது. என்னடா இது? கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காரோ? பாவம், இந்த பொண்ணு அந்த அப்பாவி குழந்தையும் இன்னும் என்னென்ன அனுபவிக்கணுமோ. பாட்டி, எனக்கு அஸ்வினை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. ஹலோ, ஹாய், பை பை. நீங்களே பாருங்க, இந்த டாஃப்னி ஃபுல் டே ஆபீஸ்லயே ஸ்பெண்ட் பண்றா. ஆனா இந்த சின்ன பாக்கெட்டை எக்கேடோ கெட்டு போட்டு விட்டுடுறா. எனக்கு என்னமோ அவளால அவனை தனியா சமாளிக்க முடியலன்னு தோணுது. அதனாலதான் தினம் தினம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹாப்பனிங் நடந்துகிட்டே இருக்கு. மனோரமா, அந்த குழந்தையை பார்த்துக்க வேண்டியது அவனோட அம்மா. அது உனக்கு தெரியாதா என்ன? அவங்க வேலை செஞ்சுதானே ஆகணும். இருந்தாலும் நீ சொல்ற விஷயத்த நாங்களும் ஒத்துக்கிறோம். இன்னைக்கு அஸ்வின் கூட அவ நடந்துகிட்ட விதம் சரியில்லை. எஸ் மேம்.
நான் ஃபீஸோட அட்வான்ஸ் செக் அஸ்வின் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நீங்க அவன் கிட்ட கலெக்ட் பண்ணிக்கோங்க. என்ன அஸ்வின் ஸ்கூலுக்கு வரலையா? என்ன ஆச்சுமா? என்ன சொல்றாங்க? ஆர் யூ வெரி சோர்? Are you sure? அவன் ஸ்கூல்ல தான் இருப்பான். நீங்க அவன் கிளாஸ் ரூம்ல போய் செக் பண்ணி பாருங்களேன். இல்லனா பாஸ்கெட் பால் கோர்ட்ல இருப்பான். மேபி அவன் லைப்ரரியில கூட இருக்கலாம் இல்லையா? என்னாச்சு டாஃப்னி? அஸ்வினோட கிளாஸ் டீச்சர் ஃபோன் பண்ணாங்க. அஸ்வின் ஸ்கூலுக்கே போலையாம். I don't understand now. நான் தானே அஸ்வினை பஸ் வரைக்கும் டிராப் பண்ணிட்டு வந்தேன். இங்க பாரு, இன்னைக்கு நீ அவனை பஸ்ஸுக்கு கொண்டு போய் டிராப் பண்ணவே இல்லையே. நான் வந்து அந்த என்ன அஸ்வின் கிளாஸ் ரூம்லயும் இல்லையா? வாட்? பஸ் டிரைவர் அவன் பஸ்ல வரவே இல்லைன்னு சொல்லிருக்காரு. டாஃப்னி, அப்படின்னா அஸ்வின் எங்க தான் போனான்? தெரியலையே. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அஸ்வின் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை அந்த சின்ன பாக்கெட்ட இந்த ரிச்சான வீட்டு பையன்னு நினைச்சு யாராவது கிட்னாப் பண்ணிருப்பாங்களோ என்னவோ. ஏய் மனோரமா, நான் அஸ்வினுக்கு ஃபோன் பண்றேன். எனக்கு எதுவுமே புரியல. அஸ்வின் எங்க போனான்னு தெரியலையே. அடி ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்களே. ரிலாக்ஸ். கொஞ்சம் பொறுமையா இருமா. அஸ்வின் மட்டும் கிடைக்கல. அஸ்வினுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. ரிலாக்ஸ். கொஞ்சம் பொறுமையா இரு. Yeah, that's a very different unit. Excuse me. Hello? என்னங்க, அஸ்வினோட ஸ்கூல் டீச்சர் ஃபோன் பண்ணிருந்தாங்க. அஸ்வின் ஸ்கூலுக்கே வரலன்னு அவங்க சொன்னாங்க. What? அவனை பத்தி எதுவுமே தெரியலங்க. நான் இப்ப கிளம்பி வரேன். Okay. Sorry ஜன்பன், நான் இப்ப கிளம்பி ஆகணும். I'll meet you later. நீங்க இந்த பையனை எங்கயாவது பாத்தீங்களா? நோ மேம். எக்ஸ்கியூஸ் மீ. Okay. டோனா அவனை எங்கேயுமே It's காணோம். okay, Daphne. It's okay. It's okay, Daphne. Don't worry. அஸ்வின் கிடைச்சிருவா. ஏதாவது தெரிஞ்சுதா மனோரமா? ரிங் போயிட்டு இருக்கு. எஸ் இன்ஸ்பெக்டர். உங்களால எவ்வளவு போலீஸ் ஃபோர்ஸ் போட முடியுமோ அவ்வளோ போடுங்க. பட் ப்ளீஸ் எப்படியாவது அஸ்வினை கண்டுபிடிங்க ப்ளீஸ். என்ன ஆச்சுமா? ஸ்ருதி, அஸ்வினை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லக்கா, எதுவும் தெரியல. நாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். ஆனா யாருமே அஸ்வினை பார்க்கலையாம். கிரிஷ் போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. டாஃப்னி, நான் இப்போ தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினேன். அவர் சீக்கிரமா அஸ்வினை கண்டுபிடிச்சிருவார். டோன்ட் வரி டாஃப்னி. என்னாச்சு? அஸ்வின் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஓகே, முதல்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. Tell me everything. எல்லாம் ஏன் தப்புதான். நான் அதெல்லாம் சொல்லிருக்க கூடாது. இட்ஸ் ஆல் மை ஃபால்ட். டாஃப்னி, அப்படி நீ என்னதான் சொன்ன? நான் ஒரே ஒரு தடவை என் டாட சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ஐ ப்ராமிஸ். அதுக்கப்புறம் நான் உங்களை தொல்லை பண்ணவே மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரி, நான் உன் டாடி கிட்ட கூட்டிட்டு போறேன். ஓகே, இப்பதான் புரியுது. யூ லைக் டு மீ. எப்பவும் போல. நீங்க என்ன டாட் கிட்ட கூட்டிட்டு போக போறது இல்லல்ல? நான் எவ்வளவு கெட்ட அம்மா இல்ல. அஸ்வினோட அம்மா வர்க்கத்துக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்ல. நான் அவகிட்ட அப்படிலாம் பேசிருக்க கூடாது. See Daphne, stop. உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்கிறத முதல்ல நிறுத்து. எந்த ப்ராமிஸையும் உன்னால நிறைவேற்றவே முடியாது. அந்த ஸ்டூபிட் ப்ராமிஸை நீ பண்ணிருக்கவே கூடாது. நான் என்னதான் செய்யறது அஸ்வின்? எல்லாம் என்னோட தலை எழுத்து. அஸ்வின் ஒரே அடி அடம் பிடிக்கிறான். அவன் டாட பார்க்கணும்னு சொன்னான். நான் அப்பா அவனை சமாதானப்படுத்துறதுக்கு போய் சொல்லிட்டேன். காலையில எழுந்த உடனே அதை மறந்துடுவான்னு நினைச்சேன். ஆனா காலையில அவன் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தான். என்னால நான் சொன்ன பொய்யால அவனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அப்படியே கிளம்பி போயிட்டான். நான் ரொம்ப செல்ஃபிஷ்ல. அவனை பத்தி கொஞ்சம் கூட நான் யோசிக்கல. உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா அஸ்வின் ஸ்கூல்ல இல்லையா? அவனோட கிளாஸ் டீச்சர் தான் சொன்னாங்க. அவன் ஸ்கூல்ல எங்கேயும் இல்லையா. நான் அவன் பஸ் டிரைவர் கிட்டயும் பேசினேன், பிரின்சிபல் கிட்டயும் பேசினேன்.
எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. I don't know where he is. ஓகே விடு. அஸ்வினோட டாடு சந்திக்க நீ அவனை எங்க கூட்டிட்டு போறதா சொல்லியிருந்தா? அது கெஃபே கோல்டன் ட்ராப். அஸ்வினுக்கு அந்த இடம் தெரியுமா? 2-3 முறை நான் அவனை அங்க கூட்டிட்டு போயிருக்கேன். ஆனா அவனுக்கு வழி தெரியும்னு எனக்கு தோணல. அஸ்வின் அங்கதான் இருப்பான், எனக்கு நல்லா தெரியும். நான் அவனுக்கு போய் தேடிட்டு வரேன். கேகே, அஜய், நீங்க 2 பேரும் வீட்லயே இருங்க. ஏன்னா ஏதாவது கால் வரலாம். போலீஸ்கிட்டையும் செக் பண்ணிட்டே இருங்க. ஓகே ஓகே ஓகே. அக்கா, நீங்க இன்னொரு முறை ஸ்கூல்ல செக் பண்ணுங்க. ஓகே சரி சின்ன. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், இங்க கெஃபே கோல்டன் டிராப்ஸ் எங்க இருக்கு? நீ ஃபேஸ் அகாடமியோட ஸ்டூடெண்ட்டா? அந்த ஸ்கூல் இங்கிருந்து 4-5 கிலோமீட்டர் தூரமாச்சே. அங்கிருந்து நடந்தேவா வர்ற? மாம் தான் என்ன இங்க டிராப் பண்ணாங்க. கெஃபே எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமா? இங்கிருந்து நேரா போனேன்னா அப்படியே ரைட் எடுக்கணும். அந்த கார்னர்லயே இருக்கு. தேங்க் யூ. வெல்கம். ஆனா அஸ்வின் எங்க போனான்னு தெரியலையே. டேஃப்னி, நீ அவன்கிட்ட அவன் அப்பா யாருன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்காக நீ அவனை இப்படிலாம் தொல்லை பண்ற? அஸ்வின்! இவ்வளவு பெரிய ஊர்ல அஸ்வின் எங்க போனான்னு தெரியல. அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? டேஃப்னி, அவனுக்கு எதுவும் ஆகாது, பயப்படாத. அஸ்வினை நினைச்சு இவர் ரொம்ப கவலைப்படுறாரு. இவரை இந்த அளவுக்கு பயந்து நான் பார்த்ததே இல்லை. அப்படியே என்னோட டாடி இங்க வந்தாலும் எனக்கு எப்படி அவர் அடையாளம் தெரியும்? அவர் அப்படியே என்ன மாதிரியே இருப்பாருன்னு மாம் சொன்னாங்களே. அப்படின்னா பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ தம்பி, நீ யாருக்காவது காத்துட்டு இருக்கியா? எஸ், என் டாட் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஓ, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே.
ஒரு குழந்தை இங்க உட்காந்து ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். நீங்க அவனை இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார வச்சிருக்கலாம்ல. டேபிள்ல கால் பண்றதுக்கு அவ்வளவு அவசரமா உங்களுக்கு? இங்க பாருங்க, ஒருவேளை அஸ்வின் கிளம்பி வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். வாங்க போய் அவனை தேடலாம். இல்ல, அவன் வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். தம்பி, நீயும் ரொம்ப நேரமா இங்க காத்துட்டு இருக்க. ஆனா யாரும் வரல. நீ வீட்டுக்கு போலாம்ல? இல்ல, என் டாட் வருவாரு. நான் அவருக்காக இங்கேயே வெயிட் பண்ணுவேன். ஓ சரி, ஒரு வேலை பண்ணு. நான் வேணா உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். உங்க வீடு எங்க இருக்கு? ஒருவேளை நான் வீட்டுக்கு போனேன்னா இனிமே மாம் என்ன டாட சந்திக்கவே விட மாட்டாங்க. உனக்கு உன்னுடைய வீட்டு அட்ரஸ் தெரியும்ல? இந்த கஃபேயோட பேக் சைடு தான் இருக்கு. அப்படியா? சரி, அப்படின்னா நீ ஒன்று செய். உடனே நீ உங்க வீட்டுக்கு போயிடு. உங்க அப்பா இங்க வந்தாருன்னா உன்னை பார்க்க சொல்லி உடனே உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் தி மேனேஜர்? நான் தான் மேனேஜர். சொல்லுங்க சார். நீங்க ஏதாவது ஒரு குழந்தைங்க பாத்தீங்களா? ஆமா, ரொம்ப நேரமா அவங்க அப்பாக்காக காத்துட்டு இருந்தான். அந்த பையன் இப்போ பக்கத்துல எங்கேயோ தான் இருக்கிறதா சொன்னான். நான் தான் வீட்டுக்கு போக சொல்லி சொன்னேன். அவன் உங்களுடைய பையனா? இல்ல, என் பையன் இல்ல. அவன் எந்த பக்கம் போனா? எனக்கு எப்படி போனான்னு ஒரு தெரியாது. குழந்தை இங்க உட்காந்து ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். நீங்க அவனை இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார வச்சிருக்கலாம்ல. டேபிள்ல கால் பண்றதுக்கு அவ்வளவு அவசரமா உங்களுக்கு? இங்க பாருங்க, ஒருவேளை அஸ்வின் கிளம்பி வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பான். வாங்க போய் தேடி பார்க்கலாம். இல்ல, அவன் வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். இந்த கதவு அது ஃப்ரீசர் மேம். வாட்? ஆமா, அவன் வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். அப்படியே வீட்டுக்கு போயிட்டாலும் டேட பார்க்க முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஐம் ஷூர் அவன் எங்க தான் இருக்கணும். அஸ்வின் அவன் டாடியை சந்திக்க கடைசி வாய்ப்பு இதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் இந்த வாய்ப்பை இழக்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா அஸ்வின் இங்க இருந்திருந்தா அது தெரிஞ்சிருக்கும்ல. ஐம் ஷூர் அவன் எங்க தான் இருக்கான். ஐ நோ, தேடி பார்க்கலாம். அஸ்வின் எங்கேயுமே இல்ல. ஐம் ஷூர் அவன் எங்க தான் இருக்கணும். அஸ்வின் அவனோட அப்பாவை பார்க்க வந்திருக்கான். கண்டிப்பா அவன் இங்க தான் ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கான். யாரும் அவனை பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த கதவு அது ஃப்ரீசர் மேம். வாட்? அஸ்வின்? அஸ்வின் அவனுக்கு ஒண்ணும் இல்லல. இஸ் ஹி ஓகே? அஸ்வின் டோன்ட் வரி, இவனுக்கு எதுவும் ஆகல. நான் மருந்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அடிக்கடி குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க, சரியா? இவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். டேக் கேர் ஆஃப் ஹிம். தேங்க் யூ. யா.
இன்னொரு தடவை அவன்கிட்ட ஏதாவது பேசுறதா இருந்தா நல்லா யோசிச்சு பேசு. அஸ்வின் சென்சிட்டிவ்னு உனக்கு தெரியாதா? மறுபடியும் சொல்றேன், பி கேர்ஃபுல். ரெஸ்ட் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நாளைக்கு வீட்ல பூஜை இருக்கு, அதான் எல்லாரும் மருதாணி போட்டுட்டு இருக்காங்க. ஓ எஸ், வருஷம் மாம் ஃபாஸ்டிங் இருப்பாங்க.